ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமையல் ஒரு தனி கலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சமைச்சதுக்கப்புறம் கழுவுற அந்த பாத்திரத்தை பற்றி இது வரைக்கும் யாரும் டிஸ்கிரைப் பண்ணவே இல்லை. சமையல் பாத்திரத்தை கழுவுறது நமக்கு ஒரு தனி போராட்டம் அப்படின்னா, இந்த மாதிரி அடிப்பிடிச்ச பாத்திரத்தை கழுவுறது வந்து ஒரு யுத்தம் அப்படின்னே சொல்லலாம். கொஞ்சம் லைட்டாக அடிப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரப் வச்சு கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா போயிடும். ஆனால் வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது சில சமயம் இந்த மாதிரி ரொம்ப திக்காக வந்து அடிப்பிடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி அடிப்பிடிச்சிருக்கிற பாத்திரத்தை வந்து எப்படி ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ற மெத்தடை தான் வந்து இந்த டிப்பில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து சாதாரணமாக அடிப்பிடிச்சிருக்க பாத்திரத்துக்கு இல்லை, அதுக்கு நீங்கள் ஸ்க்ரப் யூஸ் பண்ணாலே போதும். ரொம்ப திக்காக அடிப்பிடிச்சிருக்கு, ஸ்க்ரப் வச்சு தேய்ச்சாலும் போகாது, அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த அடிப்பிடிச்சிருக்கு இல்லையா, அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சு அதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். சில சமயம் என்னாகும் அப்படின்னா, கொதிக்க விட்டும் போதே இந்த அடிப்பிடிச்சதெல்லாம் வந்து மேலே வந்து தானாகவே வந்துடும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதாவது அதையும் விட இன்னும் டைட்டாக அடிப்பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்பூன் வச்சு இல்லைன்னா கரண்டி வச்சு அப்படியே வந்து ஸ்க்ரப் பண்ணணும். கொதிக்கும் போதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஸோ கொதிக்கும் போது இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அடிப்பிடிச்சிருக்கிறது எல்லாமே வந்து வந்துடும். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து அதை தான் வந்து காமிச்சிருக்கேன். இந்த பாத்திரம் வந்து ரொம்ப நல்லா அடிப்பிடிச்சிருக்கு. நான் ஸ்பூன் வச்சு உங்களுக்கு இது பண்ணி காமிச்சப்பவே தெரியும். ஸ்பூன் வச்சு ஸ்க்ரப் பண்ணாலுமே பண்ண முடியல, அந்த அளவுக்கு திக்காக அடிப்பிடிச்சிருந்தது. இதில் வந்து இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிக்க விடும்போது ஓரளவுக்கு வந்து அந்த கசடெல்லாம் வந்து வந்துருச்சு. ஆனாலும் இன்னும் அடியில் திக்காக அடிப்பிடிச்சிருந்துச்சு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணேன், ஸ்பூன் வச்சு இன்னும் கொஞ்சம் வந்து அப்படியே வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்க்ரப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நம்ம அதுக்கப்புறம் அதாவது இன்னும் வாஷ் பண்ணல, ஜஸ்ட்டு கொதிக்க வச்சு ஸ்பூன் வச்சு தேய்ச்சி விட்டது தான். லைட்டாக தேய்ச்சி விட்டதுலேயே வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த இது போயிருக்கு அப்படிங்கிறத வந்து நான் இப்போ வந்து இந்த தண்ணியை ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா கொதிக்கிற தண்ணியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சமையல் நமக்கு ரொம்ப ஈஸி தான், பட் வாஷ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் போனோம்னா அது வந்து நமக்கு வீரத்தெலும்புகளை கொடுத்துடும். அதனால் இந்த மாதிரி கொதிக்கிற வாட்டர் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இப்போ வந்து கொதிக்க வச்சோம், லைட்டாக வந்து ஸ்பூனில் வந்து தேய்ச்சி விட்டோம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இதிலே பார்த்திங்கன்னா தெரியும், மேக்ஸிமம் வந்துருச்சு. இப்போ இந்த தண்ணியை வந்து நான் கீழே ஊற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக அடிப்பிடிச்சிருந்தது. அது கொதிக்க வச்சு லைட்டாக வந்து ஸ்பூனில் நம்ம தேய்ச்சி விட்டதுலேயே வந்து மேக்ஸிமம் இது வந்துருச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்க்ரப் வச்சு ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப அடிப்பிடிச்சிருக்க பாத்திரத்துக்கு வந்து இந்த மெத்தட் வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்க்ரப் வச்சு க்ளீன் பண்ணாலும் அடியில் வந்து கருப்பு கருப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாத்திரத்துக்குலாம் வந்து இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிட முடியும். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.